பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் யார் இடத்துல போவீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் செய்து கடைசியில் கடவுள் என்பவர்கிட்ட நீங்கள் போய் கேட்பீங்க. ஏன்னா அவர் கேட்டதை கொடுக்கிறவராய் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க, இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னது, கர்த்தர் எடுக்கிறாராம்? பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கோ, எது உங்கள் வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறதோ, எந்த அந்தகாரம் உங்களை முன்னேற விடாதபடிக்கு சூழ்ந்து இருக்குதோ, அப்படியாப்பட்ட காரியங்களை தான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவர் எடுப்பார். உங்கள் வளர்ச்சிக்கு எது தேவையோ அது மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் துக்கத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுப்பார். உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். துயரப்பட்ட உங்களை ஆனந்த தைலத்தால் நிரப்புவார். நீங்கள் ஆராதிக்கிற இந்த தெய்வம் நன்மையை மாற்றம்தான் அவர் செய்வார். தீமையை செய்யாத ஒரு தெய்வம், தீமைனா அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆகையினால நீங்கள் ஒரு பாசிட்டிவ் விசுவாசத்தோட இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு நன்மையானதை மாற்றம்தான் செய்வார்.